வெல்கம் டு முன்னாடி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம குமாரசாமி லேக் வந்திருக்கோம் காய்ஸ். என் தங்கச்சி ஸ்டார்டிங்லேயே ஓட ஆரம்பிச்சிருப்பா, பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஓடிட்டுருப்பேன். என் தங்கச்சி இந்த ஊஞ்சலில் போகும்போது நான் இப்படி காலை முன்னாடி நீட்டிட்டு ஜூ ஜூ ஜூன்னு சொன்னேன்னா அதை பார்த்துட்டு அவளும் சொல்கிறான். அங்கே ஓரமாக போய் உட்காந்துட்டேன் கைஸ். அண்ணா வா விளையாடலான்னு கூப்பிட்டா கைஸ். தங்கச்சி இந்த குதிரை 100 என்னமோ குத்தம். எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் என்னமோ ஓட்டினாங்க. இங்கே குமாரசாமி லேக் வந்தால் உங்கள் சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் இந்த காரை ஓட்டவிங்க. அது மத்தியானம் மட்டும்தான் ஓட்டுவீங்க. ஏன்னா சாயந்தரம்னா அவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள ஓட்டணும்ல. சாயந்தரம்னா கம்மியாக தான் ஓட்டுவாங்க. கூட்டமாக இருந்தால் தான் டக்கு டக்குன்னு இறக்கி விட்ருவாங்க. எங்கள் அப்பா கூடயே போன்னாரு. பாப்பா பயப்படுதுன்றாரு. ஆனால் அது மூஞ்சியில் பயம் இருக்கிற மாதிரியே தெரில. நான் அப்படியே ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டுக்கிட்டே போயிருந்தாங்க. நீங்களே பாருங்களேன் என் தங்கச்சி எப்படி கார் ஓட்டுறான்னு. இதே நம்ம என்னோடய ஸ்கூல், அதாவது பாரதிய வித்யா பவன் RS புரம் பக்கத்துலேயே இருக்குது. அதாவது பால் கம்பெனிக்கு பக்கத்தில். அங்கே பாலாஜி பார்க்குன்னு ஒன்று இருக்குது கைஸ். நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்படியே போயிட்டு என் தங்கச்சி யானை மேலே உட்காரணுன்னு சொன்னால் நான் போய் யானை மேலே ஏற்றி விட்டேன். அதுக்கு அவள் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன். என் தங்கச்சி அப்படியே ஆச்சரியக்குறியோட யானையா கேட்டுக்கிட்டே இருந்தா கைஸ். என் தங்கச்சி அந்த ஸ்விங்கு போடணுன்னு சொல்லி நீ வா இறங்கு, நான் உன்னை அங்கே போய் விடுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் என் தங்கச்சி அட்டை முடிச்சு பபிள்ஸ் வாங்கினா அதை தூக்கி போட்டா நான் தான் உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்லைடில் ஏறேன்னு அது ஏறிட்டா. நீங்கள் குழந்தைங்கள மறுபடியும் நான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு ஃபோனு தராதீங்க. அப்புறம் அதோட பாதிப்பு எக்ஸாமில் தான் காமிக்கும் கைஸ். அப்புறம் பபிள்ஸ் ஊதுனா அது என் தங்கச்சி உடச்சி விளையாடுனா. அவன் மண்ணு தட போது எங்கள் அம்மாவுக்கு வாட் ஆர் யூ டூயிங் டேக் தட் எங்கள் அம்மா. அப்புறம் என் தங்கச்சி என்ன விளையாண்டான்னு நீங்களே பாருங்கள். அப்புறம் எங்கள் அப்பா நான் 8 போட்டு நடக்கிறேன்னு 8 போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிளேஸ் வந்து நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வரலாம். இங்கே எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் குமாரசாமி போகணுன்னு தேவையில்லை. அங்கேயே காலையில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் பாலாஜி பார்க்கே பெட்ரு தான். ஆனால் குமாரசாமி லேக்கில் நிறையா இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. ஆனால் பாலாஜி பார்க்கில் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ லைட்டிங் செட்டப்லாம் போட்டிருக்காங்க புதுசாக. அப்புறவா நம்ம 2 பேரும் சேர்ந்து யோகா பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என் தங்கச்சி. நான் ஆங்க்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை பார்த்துட்டு என் தங்கச்சி நானும் பண்ணுறேன் அவனும் பண்ணா. பாருங்களேன் என்ன பண்ணுறான்னு, எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறேன்னு பாருங்களேன். ஆங்க்லிங் ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது. நான் சிரிக்கிறாவே இருந்தால் நான் அப்படி பண்ணேன். ஆனால் இப்படி பண்ணக்கூடாது ஆங்க்லிங் என்றைக்குமே. பாருங்களேன் குனிஞ்சா நானும் குளிக்கிறா. அப்புறம் நான் படுத்து இது பண்ணேன்னா அவள் உண்மையால் படுத்துட்டா. எந்திரிப்பாப்பான்னு நான் எந்திரிச்சேன் தானே அவளும் எந்திரிப்பா. அதனால நான் எந்திரிச்சிட்டேன். அப்புறம் புஷ்அப்ஸ் பண்ணேன்னா அப்பையும் ஒழுங்காக பண்ணல. அப்பையும் உட்காந்து தான் பண்ணான். சரி ஜம்ப் பண்ணி உட்காரியா அதாச்சும் ஒழுங்காக பண்ணுவான்னு பார்த்தா அதுதான் நல்லா ஒழுங்காக பண்ணான். அப்புறம் எனக்கு சோர்வாக இருக்குன்னு உட்காந்துட்டா. நானும் சிலம்பம் கிளாஸ்லேருந்து அப்போ தான் வந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்த்தா என் தங்கச்சி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணாலும் அதே மாதிரியே பண்ணுறேன் என் தங்கச்சி. நான் புஷ்அப்ஸ் எடுக்கிறா. அப்புறம் நான் புஷ்அப்ஸ் எடுக்கவே இல்லை, அவளாகவே எடுத்தா. அப்புறம் உட்காந்துட்டு நான் சூரிய நமஸ்கார் பண்ணலான்னு கூப்பிட்டேன். அது பண்ணா நல்லா. அது வைக்க தெரில, அதனால தான் நான் வச்சு கொடுத்தேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டார். அப்படி பண்ணக்கூடாது, காலை 2யும் சமணங்கால் போட்டு பண்ணணும். அப்புறம் என் தங்கச்சி எந்திரிச்சு ஓடிட்டா.
நான் ஸ்வெட்டரை கழட்டி போடுறேன்னு. அப்புறம் நான் விளையாட போனேன். சரி அத்திகா, அப்புறம் அண்ணா வா வா வான்னு கூப்பிட்டா. அங்கே அண்ணாவை அகர்ஸ் கீழே எதுவும் விரிக்காம இப்படி தரையில படுக்கலாமா? கீழே ஃபுல்லா எல்லாரும் நடந்தது. எப்பயுமே நாங்கள் இந்த பார்க் போனோன்னா அப்படியே சிறுவாணிக்கு போய் சாப்பிட்டு தான் வருவோம். சரி கைஸ், இந்த வீடியோவோட நான் பார்த்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். குரல் நல்லா என்னடா வாய்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. சாரி கைஸ், நான் என் வாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.